வணக்கம். அரசியல வெறும் தேர்தல் வெற்றியா தோல்வியான்னு மட்டும் பாக்குறதில்ல. அதுக்குள்ள இருக்கிற ஆழமான கட்டமைப்புகளை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, ஒரே ஒரு தொகுதியை எடுத்து அதை ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி வச்சு பார்த்தா ஒரு மாநிலத்தோட, ஏன் ஒரு தேசத்தோட நிர்வாக முறைகளோட அசல் முகத்தையே நாம பார்க்க முடியும். இன்னைக்கு நாம கோபிசெட்டிப்பாளையத்தோட அரசியல் பொருளாதாரத்தை தான் அப்படி பார்க்க போறோம். இது வெறும் தேர்தல் கணக்கு இல்லைங்க, இது ஆளுகைக்கான ஒரு தெளிவான செயல் திட்டம். எந்த அரசியலா இருந்தாலும் சரி, அது அந்த மண்ணுல இருந்து தான் ஆரம்பிக்குது. கோபிசெட்டிப்பாளையம் தமிழ்நாட்டோட விஷாலமான நிலப்பரப்புல ஒரு சின்ன பகுதி தான். ஆனா இது நம்ம பிராந்திய இந்தியாவோட சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரே இடத்துல காட்டுற ஒரு குட்டி உலகம் மாதிரி. இங்க ஓடுற ஆறுகள், இங்க விளையிற பயிர்கள், இங்க வாழ்ற மக்களோட கனவுகள், இதுதாங்க இங்க இருக்கிற அரசியலோட அஸ்திவாரம். சரி, நம்மளோட இந்த அலசல் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு டாக்டர் மாதிரி படிப்படியா போக போறோம். முதல்ல அந்த இடத்தோட நாடி துடிப்பை பார்ப்போம். அப்புறம் எண்கள் சொல்ற கதையை கேட்போம். அடுத்து மக்களோட குறைகளுக்கு காது கொடுப்போம். அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பை அலசி ஆராய்வோம். இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஆளுகைக்கான வரைபடத்தை உருவாக்குவோம். கடைசியா எது உண்மையான நோக்கம்னு வரையறுப்போம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த இடத்தோட நாடி துடிப்பை அறிஞ்சுக்கலாம். இந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தோட பொருளாதாரத்தை அதோட நிலத்திலிருந்து பிரிக்கவே முடியாதுங்க. விவசாயமும் ஜவுளியும் தான் அதோட ரெண்டு கண்கள் மாதிரி. பட்டு நெசவுங்கிறது இங்க வெறும் ஒரு தொழில் இல்ல, அது ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். பட்டுப்புழு வளர்க்குற தோட்டங்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு சோறு போடுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பின்னாலாட தொழிலும் தலை தூக்கி வருது. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை ஓட்டமே அந்த தறியோட சத்தத்திலையும் வயல்வெளியோட அமைதியிலையும் தானே சொல்லலாம். சரி, இப்போ நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். எண்கள் சொல்ற கதை, ஒரு புள்ளி விவர பார்வை. ஏன்னா உணர்ச்சிகளை தாண்டி உண்மைய உள்ளதுள்ளபடி காட்டுறது எண்கள் தான். கோபிசெட்டிப்பாளையம் தாலுகாவோட மொத்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 3,76,351. இது வெறும் நம்பர் இல்ல. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலையும் ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், ஒரு கனவு இருக்கு. ஒரு தலைவரோட பொறுப்பு இந்த ஒவ்வொரு உயிருக்கும் தான். இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இருக்கு. கிட்டத்தட்ட 58% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? அரசியலோட மையப்புள்ளியே கிராமங்கள்ல தான் இருக்கு. விவசாயம், குடிநீர், ரோடு, சாதாரண ஹாஸ்பிட்டல் வசதி, இதுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும். சிட்டி தேவைகளும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்கே கிராமங்களோட குரல் தான் ரொம்பவும் ஓங்கி ஒலிக்குது. மத ரீதியா பார்த்தோன்னா இந்த தொகுதியில பெரிய அளவுல வேறுபாடுகள் இல்ல. 96% பேர் இந்துக்கள். இஸ்லாமியர்களும் மற்ற சமூகத்தினரும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்காங்க. இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இங்க சமூக ரீதியான பிளவுகள் ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையா இல்லங்கிறத காட்டுது. ஆனா இந்த நம்பர், இது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் கல்வி அறிவுல இருக்கிற வித்தியாசம் கிட்டத்தட்ட 16%. இது வெறும் புள்ளி விவரம் இல்லைங்க, இது வாய்ப்புகள்ல இருக்கிற ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு. யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நகரத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அதே வாய்ப்பு கிடைக்குதா? இந்த இடைவெளிதான் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா நிக்குது. இப்போ 3வது பகுதி, குறைகளின் எதிரொலி. அதாவது வாக்காளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இங்க தான் நமக்கு சில முரண்பாடுகள் தெரிய வரும். அந்த முரண்பாடுகளுக்குள்ளதான் உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற எம்எல்ஏ திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? அவர் ரொம்ப எளிமையானவர், சொன்ன நிறைய விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்கார். இது அவர் மேல மக்கள் வச்சிருக்கிற தனிப்பட்ட நம்பிக்கையை காட்டுது. பல வருஷங்களா மக்களோட நேரடியா ஒரு நல்ல உறவை வளர்த்திருக்கார். ஒரு அரசியல்வாதிக்கு இதை விட பெரிய சொத்து என்ன இருக்க முடியும்? ஆனா அதே நேரத்துல மக்கள் கிட்ட இருந்து வர்ற விரக்தியான குரல்களையும் பாருங்க. ஒரு பாரம்பரிய வளைவை இடிச்சது, பல வருஷமா கிடப்புல போட்ட குடிவேரி குடிநீர் திட்டம், புதுசா வந்த டோல்கேட்டுக்கு எதிரான போராட்டங்கள், கட்டி முடிக்காம நிக்கிற பாலிடெக்னிக் காலேஜ், இன்னிக்கும் பல கிராமங்கள்ல ஒழுங்கான ரோடே இல்ல, ஜவுளி மாசுபாட்டை கட்டுப்படுத்துற ஒரு திட்டம் ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல இவ்ளோ நம்பிக்கை, ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலயும் இவ்ளோ விரக்தி. இது எப்படி? இந்த தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் பொதுமான விரக்திக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி? இத புரிஞ்சுக்கிட்டா அரசியலோட திறவுகோலையே நம்ம கையில் எடுத்த மாதிரி. இந்த இடத்துல தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட விழுமியங்கள் ரொம்ப முக்கியமாகுது. அதாவது எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது, கண்ணியத்தோட நம்ம கருத்துக்களை சொல்றது, ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் மதிப்பு கொடுக்கறது, இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அடிப்படை. சரி, இப்போ 4வது பகுதிக்கு போலாம். மக்கள் தீர்ப்போட கட்டமைப்பு, களத்துல என்னென்ன சக்திகள் வேலை செய்துன்னு பாப்போம். Okay, let's move to the fourth part now. The anatomy of the mandate,
let's see what forces are at play on the ground. அந்த இடைவெளிக்கான காரணங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்ப்போம் வாங்க. Come, let's dig a little deeper into the reasons for that gap. களத்துல பார்த்தா ரெண்டு பெரிய சக்திகள் மோதுது. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏ, ஒரு மூத்த தலைவர். அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு ரொம்ப அதிகம். அவர் முன்னாடி செஞ்ச வேலைகளை மக்கள் இன்னும் மறக்கல. இன்னொரு பக்கம் திமுக. மாநிலம் முழுக்க அவங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கு, சிறுபான்மையினர் ஆதரவு இருக்கு. அதுபோக மாநிலத்துல அவங்க தான் ஆளுங்கட்சி. இது அவங்களோட பலம். இது ஒரு தனி நபருக்கும் ஒரு கட்சிக்கும் இடையிலான போட்டிதாங்க. ஆனா உண்மையான காரணங்கள் இது எல்லாம் விட ஆழமா இருக்கு. பல வருஷமா இந்த தொகுதி ஏன் ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கு? ஒன்னாவது, மாறாத இறுக்கமான சாதி ஓட்டு வங்கி. குறிப்பா கொங்கு வெள்ளாளர் சமூக ஓட்டு வங்கி ஒரே பக்கமா போறது. ரெண்டாவது, கிராமப்புற வளர்ச்சியில தொடர்ச்சியான பற்றாக்குறை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிராமங்களோட தேவைகள் கண்டுக்கப்படாமலே இருக்கு. மூணாவது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறது. புதுசா எந்த தொழிற்சாலையும் வராததால படிச்ச பசங்களுக்கு வேலை இல்ல. கடைசியா, நலத்திட்ட சோர்வு. வருஷம் வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே கேட்டு கேட்டு ஜனங்களுக்கு சலிச்சு போச்சு. இந்த 4 காரணமும் ஒன்னா சேர்ந்து ஒரு நச்சுவட்டத்தை உருவாக்கிடுச்சு. சரி, இப்ப 5வது பகுதிக்கு வந்தாச்சு. ஆளுகைக்கான ஒரு தெளிவான வரைபடம், அதாவது பிரச்சனையை கண்டுபிடிச்சதிலிருந்து செயலுக்கு போறது. ஓகே, we have now reached the 5th part, a clear blueprint for governance. That is, moving from diagnosis to action. சும்மா பிரச்சனையை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தா பத்தாது, அதுக்கு தீர்வு வேணும் இல்லையா? Just talking about the problem isn't enough. We need a solution, right? இங்க ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறோம். இது சதுர்முக கோட்பாடு. இதுக்கு 4 தூண்கள் இருக்கு. முதல்ல, சிவனோட ஆக்ரோஷம் மாதிரி செய்யாத வேலைகளையும் தாமதங்களையும் மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும். ரெண்டாவது, விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை மாதிரி மக்களுக்கு நம்பகமான நலத்திட்டங்களையும் சமூக அமைதியையும் உறுதி செய்யணும். மூணாவது, பிரம்மாவோட படைப்பு மாதிரி ஒரு டெக் பார்க் கட்டுறதுன்னு தொலைநோக்கு பார்வை கொண்ட புது திட்டங்களை அறிவிக்கணும். நாலாவது, துர்க்கையோட பாதுகாப்பு மாதிரி விவசாயிகளோட உரிமையையும் நம்ம ஊரோட பாரம்பரியத்தையும் காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணணும். இந்த 4 ஒன்னா சேரும்போதுதான் மக்களோட முழு நம்பிக்கையை ஜெயிக்க முடியும். இனிமே வாக்குறுதினா அது மொட்டையா இருக்கக்கூடாது, ரொம்ப தெளிவா கணக்கு வழக்கோட இருக்கணும். இந்த வளர்ச்சி உறுதிமொழி பத்திரத்தை பாருங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவு, எவ்வளவு நாள் ஆகும், அதனால மக்களுக்கு என்ன லாபனும் எல்லாமே அச்சு பிசகாம சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு, வேளாண் தொழிற்பூங்கா 150 கோடி ரூபாயில 3 வருஷத்துல 5000 பேருக்கு வேலை. இதுதான் கணக்கு காட்டுறது. இதுதான் உண்மையான நிர்வாகம். ஒரு ஜெயிக்கிற தலைவர்னா அவ ஒரே நேரத்துல 2 வேலையை சரியா செய்யணும். ஒன்னு, நீண்டகால திட்டங்களை வகுக்கிற வியூகாத்மக தலைவர். அதாவது பெரிய ரோடு, புது கொள்கைன்னு தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கணும். இன்னொன்னு, குறுகிய கால செயல்பாட்டு தலைவர். பேரணி நடத்துறது, ஓட்டு கேட்கறதுன்னா அன்றாட வேலைகளை சரியா செய்யணும். இந்த தொலைநோக்கு பார்வையும் களவேலையும் எப்போ ஒன்னா சேருதோ அப்போதான் உண்மையான மாற்றம் வரும். இப்படிப்பட்ட திட்டமிடுதலுக்கு டேட்டா ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டப்படி மக்களோட தனி உரிமையை நம்ம மதிக்கணும். அவங்க அனுமதி இல்லாம அவங்க டேட்டாவை பயன்படுத்துறது தப்பு. டேட்டாங்கிறது மக்களை மேம்படுத்துறதுக்கு தானே தவிர அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நோக்கத்திற்கான ஆணை, அதாவது தேர்தல்ல ஜெயிக்கிறத மட்டும் தாண்டி யோசிக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட தலைவர் மேல மக்கள் வச்சிருக்கிற அந்த பெரிய நம்பிக்கைய ஒட்டுமொத்த ஊருக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான நம்பகமான சேவையா மாத்துறது தான் உண்மையான சவால். தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி தான், அதுவே முடிவு கிடையாது. அப்போ கேள்வி இதுதான், ஒரு தலைவர் எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கும் திறமையா வேலை செய்யற ஒரு நிர்வாகியா இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை நிரப்ப முடியுமா? அதுதான் ஒரு தலைவருக்கு உண்மையான பரீட்சை. அதுதான் அரசியலோட உண்மையான நோக்கம். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.aa mgr@blueprintstrategies.aa என்ற மின்னஞ்சல தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.